வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாங்கள் மஞ்சள் வைக்கிறோம், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வாட்டி நாங்கள் மஞ்சளை மிஷினில் தாங்க வைக்கிறோம். வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது. இது கையால் வேக வச்சா ஒரு வாரம் ஆகும். என்ன பண்ணுறதுங்க, அதனால் இன்றைக்கி இந்த வாட்டி மிஷினில் வேக வைக்கிறோம். இதுதான் அந்த மிஷின். ஃபுல்லாக ஆவியில் தாங்க வேகும் மஞ்சள். இது ஃபுல்லாக தண்ணி. அப்படியே போயிட்டு இதில் காற்று போய் நீராவி போயிட்டு அப்படியே ஆவியில் வேகுங்க மஞ்சள். அந்த பொட்டியில் வேகும். இங்கே பாருங்கள், அப்படியே முட்டு முட்டாக கொட்டி வச்சுருவாங்க. அதை வச்சு ஆளை வச்சு களைச்சி விடணும். நாங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா 2 பொட்டி இருக்கும். ஒரு பொட்டியில் வேக வச்சுட்டே இருப்போம், இன்னொரு பொட்டியில் ரப்பி கொண்டு வச்சுருவோம். இந்த பொட்டி வெந்துருச்சு, அதை அப்படியே கொட்டுறாங்க பாருங்கள் ஆளுங்க. ரொம்ப கஷ்டமான வேலைங்க. அப்படியே ஆவி பறக்குது பாருங்கள். எல்லாம் ஃபுல்லாக ஆவிலே வேக வைக்கத்தான். இங்கே பாருங்கள், சுட சுடகுது மஞ்சள். மஞ்சளை வேக வச்சதுக்கப்புறம் 15 நாள் காயணுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே அள்ளி கொட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு கொக்கி மாதிரி வச்சுருக்காங்க. அதை அப்படியே அள்ளி போடுறாங்க. அதால் அப்படியே லப்பிட்டுதோ. இதுலேருந்து தாங்க ஒரு பொட்டி வெந்துகிட்டே இருக்கும், இன்னொரு பொட்டியில் மாட்டி வச்சுருவாங்க ரெடியாக. இது வெந்ததுக்கப்புறம் அதில் போய்ட்டு ப்ரெஷரை செட் பண்ணி விட்ருவாங்க. குக்கர் மாதிரி தாங்க இது. செம்ம விறகு ஆகுதுங்க இதுக்கு. விறகு ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு இந்த வாட்டி. காற்று அடிச்சிட்டே இருக்குதால அப்படி இருக்குது. வாங்க மஞ்சள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆவி பறக்க இருக்க மஞ்சள். இங்கே பார்த்தீங்களா, வெந்த மஞ்சள் குழ குழன்னு இருக்கும். இது காயணும், 15 நாள் காயணும். அப்படியே ராத்திரி ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாக வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். இல்லைனா இங்கே கொல்லையிலே படுத்துக்க வேண்டியது தாங்க. பாருங்கள் எப்படி எரியுது பாருங்களேன். பார்க்கவே அழகாக இருக்குல்ல. ஆனால் இந்த நிலமையில ரசிக்கிற தோணுது. பொறி பறகுது. மஞ்சளை காயத்துக்கு 15 நாளுக்கு அப்புறம் தாங்க இதை தீட்டணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.